ஒரே நைட்ல பணக்காரர் ஆக முடியுமான்னு சொல்லி நம்ம மத்தவங்க சும்மா விளையாட்டுத்தனமா பேசுறதா நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம், கேட்டிருப்போம். ஆனா சவுத் அமெரிக்கால சில்லி அப்படின்ற ஒரு பகுதியில இருக்க ஒரு ஹினோ ஜோசுவா அப்படின்ற ஒரு நபர் வந்து ஒரே நைட்ல மில்லியன் கணக்குல பணம் கிடைக்குது. கிட்டத்தட்ட ஒரு பணக்காரராகவே மாறுறாரு. அப்படி என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதே மாதிரி என் சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹாய் கைஸ், நான் முத்துக்குமார். வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க எப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் இங்கிலீஷ் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். இதனால கண்டா நம்ம சப்ஸ்கிரைப் கொடுக்கணும் ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். ஸோ என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்னோட வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. சவுத் அமெரிக்கால சில்லி அப்படின்ற ஒரு பகுதியில வந்து ஹினோ ஜோசுவா அப்படின்ற ஒருத்தர் வந்து வாழ்ந்து வர்றாரு. கிட்டத்தட்ட அவரோட அப்பா வந்து ஒரு டிக்கெட்டுக்கு முன்னாடியே வந்து இறந்து போறாரு. ஒரு டிக்கெட் அப்படின்றது வந்து 10 வருடம். அந்த ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடியே வந்து அவங்க அப்பா வந்து இறந்து போறாரு. இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த 10 வருடமா அவங்க அப்பா என்னென்ன பொருள் வச்சிருக்காரோ, அவரோட ரூம் இருக்கும்ல, அந்த ரூம் எதுவுமே வந்து சுத்தம் பண்ணல. அப்படியே கிடக்குது, குப்பை கோழியா கிடக்குது. என்ன கண்டது கிடையாது எல்லாமே வந்து கிடக்குது. பேப்பர் கிடக்குது, தூசியா கிடக்குது. நம்ம வந்து பொங்கலுக்கு சுத்தம் பண்ணுவோம்ல, அது மாதிரி வந்து அந்த ஹினோ ஜோசோ அப்படின்ற ஒரு நபர் வந்து சரி ரொம்ப நாள் ஆச்சே நம்மளோட அப்பாவோட ரூமை வந்து கிளீன் பண்ணவே இல்லை, சரி நம்ம கிளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இது மாதிரி நம்மளாம் கிளீன் பண்றப்ப நம்ம என்னென்ன எடுப்போம், நம்மளோட மெமரிஸ் வந்து நிறைய நம்ம வந்து வச்சிருப்போம்ல. இது மாதிரி அவங்க யூஸ் பண்ண பொருள், இல்லாட்டி டாய்ஸ், இல்லாட்டி புக்ஸ், ஏதாச்சும் ஒரு பொருள் அவங்க யூஸ் பண்ணதை நம்ம வந்து எடுப்போம். ஆனா இவர் வந்து ரூமை கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. வெறும் குப்பையா இருக்கு, டாக்குமெண்ட்ஸ் நிறைய இருக்கு. ஒரு குப்பை தொட்டில் என்னென்ன கிடக்குமோ எல்லாமே கிடக்குது. பிளாஸ்டிக் பொருள் கிடக்குது, இரும்பு கிடக்குது, அவர் யூஸ் பண்ண பொருள் எல்லாமே வந்து அப்படி அப்படியே கிடக்குது. அவரு கொஞ்சம் கொஞ்சமா சுத்தம் பண்ணிட்டே வரும்போது ஒரு பண்டில் வந்து இருக்கு. ஒரு பஞ்ச் ஆஃப் பேப்பர் வந்து கட்டி போட்ட மாதிரி ஒரு பண்டில் இருக்கு. அந்த பண்டில்ல வந்து ஒரு சில நோட்ஸ் எல்லாம் வந்து வச்சிருக்காங்க. நோட்ஸ்னா நம்ம நோட் வந்து எழுதுவோம்ல, அந்த ஒரு நோட் எல்லாம் வந்து போட்டு கைத்தை போட்டு கட்டி வச்சிருக்காங்க. சரி இதுல என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அவுத்து பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த ஹினோ ஜோசுவான்றவர் வந்து ஒவ்வொரு இதா அவுத்து பாக்குறாரு. அவுத்து பாக்குறப்ப ஒரு பழைய ரொம்ப ஃபேடான பேப்பர், நம்ம வந்து ஒரு குப்பையில் ஒரு பொருள் போட்டா எப்படி இருக்கும், தூசி படிஞ்சு ரொம்ப பழைய காலத்து பேப்பர் மாதிரி இருந்திருக்கு. சரி என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு பழைய பேங்க் புக்கு வந்து இருந்திருக்கு. பேங்க் புக் ஒருவேளை அப்பா தான் இருக்குமோன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பேர்லாம் போட்டிருக்கு. ஃப்ரண்ட் பேஜ்ல என்ன பேங்க் டீடைல் எல்லாமே போட்டிருக்கு. சரி ஓபன் பண்ணி பாக்குறாரு. அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.4 lakh வந்து டெபாசிட் பண்ணி வச்சிருக்காரு. சரி இது ஒன்னதுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டாரு. தூக்கி போட்டதுக்கு அப்புறம் அந்த புக் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகுது. ஓபன் ஆகி ஒரு லைன் வந்து பாக்குறாரு அந்த ஹினோ ஜோசுவா. அந்த லைன் தான் வந்து அவரோட வாழ்க்கையே மாத்திருச்சுன்னு சொல்லலாம். அந்த ஒரு லைனு அவரோட வாழ்க்கைய ரொம்ப தூரத்துக்கு மாத்திருச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த ஒரு லைன்ல வந்து இது மாதிரி அந்த பேங்க் வந்து மூடிட்டாங்க, அந்த பேங்கே இல்லை அப்படின்னாலுமே நீங்க இன்வெஸ்ட் பண்ண பணத்துக்கு கவர்மெண்ட் வந்து பொறுப்பேற்று உங்க பணத்தை திருப்பி தரும்னு சொல்லிட்டு போட்டிருந்துச்சு. அதை பார்த்து அந்த ஹினோ ஜோசுவா ரொம்ப பயங்கரமான ஒரு சந்தோஷத்துல இருக்காரு. கிட்டத்தட்ட அவங்க அப்பா வந்து 1970s 60s வந்து இந்த ஒரு பேங்க்ல வந்து டெபாசிட் பண்ணி வச்சிருந்திருக்காரு. அப்பயே 1.4 lakh வந்து டெபாசிட் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவங்க அப்பாவோட ஆசை என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பணத்தை சேர்த்து ஒரு பெரிய ஹவுஸ் வாங்கணும், பெரிய வீடு வாங்கி அதுல நம்ம போய் வாழணும்ன்றது மிகப்பெரிய ஆசையா இருந்துச்சு. அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்த பணத்தை எல்லாத்தையுமே வந்து பேங்க்ல வந்து டெபாசிட் பண்ணிட்டே வந்தாராம். கடைசியில பார்த்தா அவர் வந்து ஒரு சில காரணங்களாக இறந்து போயிறாரு. இறந்து போனதுக்கு அப்புறம் அவரோட ரூமை சுத்தம் பண்ண போய் தான் ஹினோ ஜோசுவாக்கு இந்த ஒரு பேங்க் பாஸ்புக் வந்து கிடைக்குது. அந்த பேங்க் பாஸ்புக்ல இருக்க அந்த ஒரு லைன் தான் வந்து அவர் வாழ்க்கையே மாத்துது. சரின்னு சொல்லிட்டு அந்த புக் எடுத்துக்கிட்டு எந்த அத்தாரிட்டிஸ் கிட்ட போகணுமோ சொல்லிட்டு அந்த புக் எடுத்துட்டு போறாரு. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்திருக்காங்க அந்த ஒரு இடத்துக்கு. இது மாதிரி அங்க இருக்க பர்சன்ஸ் எல்லாமே வந்து இதெல்லாம் முடியாதுங்க, நீங்க இதெல்லாம் எத்தனையோ டிக்கெட் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு 4-5 டிக்கெட்ஸ்க்கு முன்னாடி இந்த ஒரு பேங்க் ஓப்பன் ஆயிருக்கு, பேங்க் புக் எல்லாம் ஓப்பன் ஆயிருக்கு. இப்ப வந்து நீங்க மணி எல்லாம் கேட்டீங்க, எப்படிங்க தர முடியும், அது மட்டும் இல்லாம அந்த பேங்கே இல்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சாங்க. உடனே அந்த ஹினோ ஜோசுவா என்ன பண்ணிட்டாருன்னா
அவருக்கு வந்து ஒரு புரிதல் வந்துருச்சு. சரி, நம்ம வந்து இவங்க கிட்ட போயிட்டு சண்டை போடுறனாலயோ இல்ல வாக்குவாதம் வந்து நம்ம பண்றனாலயோ நம்மளோட பணம் திருப்பி வராது அப்படின்றத மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டாரு. ஆனா இவங்க கிட்ட சண்டை போடுறது வேஸ்ட்னே சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டாரு. ஆனா ஒரு இதுல மட்டும் நோக்கமா இருந்தாரு. நம்ம அப்பா கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு சேர்த்ததுதான் இந்த ஒரு பணம், இந்த ஒரு பணத்தை நான் விடமாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப குறிக்கோளா இருந்தாரு. கடைசியில சரி வாங்க பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் கோர்ட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு கோர்ட்லயும் வந்து கேஸ வந்து ஃபைல் பண்றாரு. கேஸ் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் கோர்ட்லயுமே விசாரணை ஆரம்பிக்குது. ரொம்ப வருஷமா வந்து ஒரு ப்ரொலாங்டு இயர்ஸா வந்து இந்த ஒரு கேஸ் வந்து போய்கிட்டே இருக்கு. ஏன்னா மாத்தி மாத்தி விவாதங்களை எடுத்து வைப்பாங்க. அது ஜட்ஜு வந்து என்னன்றத கரெக்டா சொல்லணும்ல. அது மட்டும் இல்லாம அந்த பாஸ்புக்லயே வந்து ஒன் சிங்கிள் லைன்ல வந்து மென்ஷன் பண்ணியிருந்த வேர்டு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வேர்டு. ஏன்னா அந்த ஒரு பேங்கே இல்லைனாலுமே உங்களோட பணத்தை கவர்மெண்ட் வந்து கேரண்டி உங்க பணத்துக்குன்னு சொல்லிட்டு உங்க பணத்தை ரீஃபண்ட் பண்ணுன்னு சொல்லி போட்டிருந்துச்சு. அதை வந்து மென்ஷன் பண்ணி ஹினோ ஜோஸ்வா சைட்ல இருந்து கோர்ட்டு கிட்ட வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கடைசியில கோர்ட்ல இருந்து தீர்ப்பும் தராங்க. இது மாதிரி அந்த ஒரு பேங்கே இல்லைனாலுமே உங்களோட பணத்துக்கு முழு பொறுப்பு கவர்மெண்ட் சைட்ல இருந்து தரப்படும் சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1.4 லேக்குக்கு 62 இயர்ஸ்க்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வருதுன்னு பார்த்துட்டு எல்லாத்துக்குமே வந்து அந்த ஒரு ஹினோ ஜோஸ்வா கிட்ட பணத்தை வந்து ஒப்படைக்கிறாங்க. நியர்லி வந்து ஒரு 10 crore அமௌண்ட் வந்து அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்துருந்துச்சு. கடைசியில ரொம்ப நாள் போராட்டத்துக்கு அப்புறம் ஹினோ ஜோஸ்வா அவங்க அப்பா வந்து டெபாசிட் பண்ண பணத்தை வந்து திருப்பி வாங்கினாரு. பாத்தீங்களா எப்பெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி நம்மளாம் இதெல்லாம் ப்ரிடிக்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம். அந்த மாதிரி உங்க வீட்லயும் ஏதாச்சும் ரூம்லாம் வந்து குப்பை குப்பையா கிடந்துச்சு அப்படின்னா சுத்தம் பண்ணி பாருங்க. கிடைக்கிறது கிடைக்கும்னு நினைக்கிறேன். சுத்தம் பண்ணிட்டு யாருக்காச்சும் கிடைச்சிச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. சரி, ஓகே, பை. லவ் யூ, டேக் கேர். நாளைக்கு வேற ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோட சந்திப்போம். பை பாய்.